விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. ஐயோ! என்ன ஒரு டீ? வயது சிறுமியை பலாத்காரம் செய்த வாலிபர் கைது. 14 வயது சிறுமி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. என்னடா அடையாளம் தெரியாத ஒருவர் எலுமிச்சம்பழ கட்டையை வைத்து இளைஞரை சராமாரி தாக்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் ஏற்கனவே போக்சோ வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்ததாக கூறப்படுகிறது. என்னடா அது, நல்ல விஷயத்த 4வது பக்கம் போட்டிருக்காங்க. யோ யோ நில்லியா யோ. வயது சிறுமியை பலாத்காரம் செய்த இளைஞர் கைது. 8 வயது சிறுமி கிணற்றில் சடலமாக மீட்பு. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் எலுமிச்சம்பழ கட்டையை வைத்து ஆணுறுப்பை சேதப்படுத்தியுள்ளார். பேப்பரை திறந்தாலே தானா
என்னடா? அண்ணே ஒரு நிமிஷம். என்ன? அண்ணே அண்ணே டீ குடிச்சு நடந்து போயிட்டு இருந்தேனே, ஒருத்தன் வந்து இடிச்சான். இடிச்ச உடனே கத்தி கீழே விழுந்துருச்சா. நான் அவனை துரத்தி போயிட்டே இருந்தேனா, சரி. அவன் ஒரு இடத்துக்குள்ள போயிட்டானே. அது வந்து என் கனவுல வந்த மாதிரி இருந்துச்சுனே. ஸோ ஏண்டா காலங்காத்தால வந்துட்டு கனவு வந்துச்சு அது வந்துச்சுன்ட்டு. ஐயோ இதே தானே கனவுல வந்துச்சு. வந்து பாருங்கண்ணே, வாங்கண்ணே. இல்லடா தம்பி, கனவுல வந்ததெல்லாம் ப்ரூஃப் எடுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் ரெடி பண்ணிட்டு வா, அப்போ தான் நானே உள்ளே போய் பேச முடியும். நீ ப்ரூஃப் மட்டும் கொண்டு வா, நானே உள்ளே போய் பேசுகிறேன். வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சொன்னால் புரிஞ்சுக்கோடா. ப்ரூஃப் இருக்கா மொதல் ஒன்ட்ட? சார் தெரியும் சார், இங்கே வந்தால் ப்ரூஃப் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். எவனோ ஒரு புண்ணியவா முகத்தை கட்டாமல் நல்லது பண்ணியிருக்கான், அதை 4வது பக்கம் போட்டிருக்காங்க. இப்போ தான் தெரியுது, ப்ரூஃப் இல்லாதனால 4வது பக்கம் போட்டிருக்காங்க. ப்ரூஃப் இருந்திருந்தா முதல் பக்கமே வந்திருக்கும். நான் போய் ப்ரூஃபோடே வந்துடுறேன் சார். என்னையா என்னாச்சு? இல்லை சார், இது எனக்கு தெரிஞ்ச பையன்தான் சார். ஏதோ பேசணும் வந்தான், அதான் பேசிக்கணும். இந்த ஃபேனை முதல்ல மாற்ற சொல்லுங்கய்யா. இந்த ஃபோன் பண்ணுறேன் சார், ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. ஸ்டேஷன் வேலை என்னைக்கு தான் முடியுமோ? ஐயோ அன்பு சார், வந்தவனை ஃபாலோ பண்ணு. ஓகே சார். தேங்க்ஸ் தம்பி. பார்த்து போங்கண்ணே, அண்ணா பார்த்து போங்கண்ணே. டேய் தம்பி, இந்த சைடு கட்டம் போட்ட சட்டை ப்ளூ கலர் வேஸ்ட் போட்டு போனது யாரையா பாத்தியாடா? ஆமாண்ணே, இங்கே தானே விழுந்தாரு, நான் தானே தூக்கிட்டேன், இங்கிட்டு தான் ஓடினாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்யா. உனக்கு 10 மணிக்கு கரெக்டாக சரக்கு வந்துட்டே இருக்கும். அது வரை சும்மா நொய்யின்னு ஃபோன் போட்டுட்டு இருந்தே வச்சுக்கோயே, அப்புறம் நான் நொய்யின்னு ஆக்கிறேன் உன்னைய. சரியா? சரக்கு வந்துட்டு மாப்பிள்ள ஒரு நிமிஷம். நியூஸ் பார்த்தியா? எவனோ எலுமிச்சம்பளை கட்டியை வச்சு நம்ம பசங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். நம்மக்கிட்ட வரட்டும்டா, பார்த்துக்கலாம். சொல்கிறா டேய். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கப்பா. ஹலோ சார். சார், அவன் சொன்னது உண்மைதான் சார். இங்கே ஏதோ தப்பாக இருக்குது சார். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் முதல்ல இங்கே வாங்க சார். உன்னை யார் அனுப்புனா? சொல்றா. என்னடா சவுண்ட் அங்க? போய் பாடுறா. வாடா.
ஏய் ஐயோ மா யாய் தப்பு பண்ணுறதெல்லாம் நீங்கள் உள்ளே இருக்குது வேற ஒருத்தனா? என்னை பொறுத்தளவு நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுடா. அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேணும்? உன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்வ? ஜெயிலில் போடுவ. போட்டுக்கோ, பார்த்துக்குறோம். இப்போ கூட திருந்த மாட்டீங்கல்ல? சரி, ஜெயிலை விடு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கோஆப்ரேட் பண்ணுங்க. எவனோ ஒரு புண்ணியவன் மோத்த கட்டாமல் நல்லது பண்ணியிருக்கான். அதை 4வது பக்கம் போட்டிருக்காங்க. இப்போதான் தெரியுது. ப்ரூஃப் இல்லாதனால 4வது பக்கம் போட்டிருக்காங்க. ப்ரூஃப் இருந்திருந்தா முதல் பக்கமே வந்திருக்கும். நான் போய் ப்ரூஃபோடய வந்துடுறேன் சார். வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்தா தப்பு இல்லை, தப்பானவனு தெரிஞ்சும் தப்பிக்க விட்டாதான் தப்பு. ஒரு நாளைக்கு 100 கேஸ் வருதுன்னா அதில் 90 கேஸை மறைச்சிடுறாங்க. மிச்சம் 10 கேஸ் தான் கோர்ட்டில் இருக்குது. அதுவும் அந்த 10 வருஷம் இழுத்துருது. தண்டனை சரியாக இருக்கணும். அப்போ தான் தப்பு பண்ண பயப்படுவான். ஒவ்வொருத்தனும் பயப்படணும். நம்ம நாட்டில் ஒரு பொண்ணை தொட்டால் என்ன நடக்கும்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கணும். இதிலிருந்து ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீதி தேவதையின் கண்களை கட்டி நீதியை வழங்க தவறும்போது நிரந்தர தீர்வை கடவுள் வழங்குவார்.